வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. சில அடி தூரம் நடந்துவிட்ட அருந்ததி அவனது பேச்சை கேட்டு திகைப்புடன் திரும்பி பார்த்தாள். இவர் எனக்கு உதவினாரா? யார் இவர் என்று தன் எதிரே அலட்சியமாக நின்றிருந்தவனை விரிந்த விழிகளுடன் ஆச்சரியமாய் ஏறிட்டவளுக்கு சட்டென்று ரிச்சர்ட் கூறிய புதியவன் ஒருவனின் உதவி நினைவிற்கு வந்தது. ஓ, அன்று மயங்கி விழுந்த என்னை இவர்தான் கீழே விழாமல் தாங்கி பிடித்து ஓரமாக அமர வைத்து அண்ணாவிற்கு தகவல் தெரிவித்ததா? இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உதவி நன்றி என பேசினாரே, நன்றி சொல்ல வேண்டுமோ? ஆமாம் பெண்ணே, அதுதானே முறை. ஆனால் எப்படி என்று மேலும் தடுமாறி நின்றவள் அவன் அருகில் நெருங்கி சென்று பேச தயக்கமாக இருந்ததால் அவனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்தும் பார்க்காமலும் மெதுவாக பேசினாள். சாரி, அன்னைக்கு நான் மயக்கத்துல இருந்ததுனால உங்களை அடையாளம் தெரியல. அதான் இப்படி வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்று விட்டு திரும்பி மீண்டும் காரிடாரில் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள் அருந்ததி. இவ்ளோ அலட்சியமா சொல்றதுக்கு நிக்காம மடமடன்னு போயே இருந்திருக்கலாம் என்று மீண்டும் நையாண்டி செய்தான் கருண். மறுபடியும் நடை தடைப்பட்டு நிற்க உள்ளுக்குள் திடுக்கிட்டாள் அவள். நான் நடந்து கொள்வதோ சொல்வதோ அவருக்கு எதுவும் தவறாகப்படுகிறதா? உள்ளே பிறந்த அவஸ்தையுடன் கைவிரல்களை பிசைந்தபடி அவனிடம் தவிப்புடன் திரும்பி மெல்லமாக விழிகளை உயர்த்தினாள் பெண். முகத்தில் பரவிய திருப்தியுடன் அவள் புறமாக ஒரு அடியெடுத்து வைத்தவன் அருந்ததியின் விழிகளில் தெரிந்த தவிப்பை கண்டு குழப்பத்துடன் தேங்கி நின்றான். இவ எதுக்காக இப்படி இந்த மொழி முழிக்கிறா? ஓய், ஏன் இப்படி ஆடு திருடின ஒரு மாதிரி திரு திருட முழிச்சுட்டு நிக்கிற? ஒருவேளை யாருக்கும் தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டியா என்ன என்று ரகசிய குரலில் கேள்வியாய் புருவம் உயர்த்தினான். பதறி அடித்து அவன் முகம் நோக்கியவள் என்ன இல் என்று வேகமாக மொழிய வந்தவளுக்கு தொண்டையில் லேசாக கமறல் ஏற்பட அதை செருமி சரி செய்துவிட்டு, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல என அவசரமாக மறுத்தாள். என்று தலையசைத்து ஏற்றவன் அவளை இன்னும் நெருங்க அருந்ததியின் மூளையோ படபடத்து அவனை தள்ளிப்போ என அறிவுறுத்தினாலும் இதயமோ உதவி செய்தவனை அவமதித்து விலகி செல்வது சரியா என்று நியாயதராசாக கேள்வி எழுப்பி அவள் கால்களை நகர விடாமல் அங்கேயே கட்டி போட்டு வைத்தது. தனக்கும் அவளுக்கும் இடையே ஒரு அடி தூரத்தில் நின்றவன் சிந்தனையுடன் அவளது பூமுகத்தை அளவிட்டான். லேசான வேக மூச்சுக்களை வெளியிட்டவாறே அலைவாய்ந்த விழிகளோடு நெற்றியிலும் உதட்டின் மேலும் மெலிதான வியர்வை பூத்திருக்க ஏதோ பதற்றத்துடன் நின்றிருந்தவள் கருணுக்கு மிக சுவாரஸ்யமாக தோன்றினாள். அன்று தன் தோளில் நெருக்கமாக வெளிமூடி சாய்ந்திருந்தவளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காதவன் இன்று ஆவலுடன் ரசித்ததும் இல்லாமல் அதை அவளிடம் வாய்விட்டு கூறி பாராட்டவும் செய்தார். Really looks so beautiful. இங்க என்ன பாரு என்று வெகு நாட்களுக்கு பழகியவனிடம் சொல்வதைப் போல மிக சுவாதீனமாக பேசியவனின் குரலில் முகம் மாற அவனிடம் சோர்வுடன் விழிகளை உயர்த்தினாள் அருந்ததி. இவரும் மத்தவங்கள போலதானா என் அவளுக்குள் எழுந்த ஏமாற்றத்தை அடுத்த நொடி தகர்க்கும் வண்ணம் இருந்தது அவனுடைய பேச்சு. என்ன நீ அதுக்குள்ள எக்ஸ்பிரஷனை மாத்திட்ட? இதுவரை யார் முகத்திலயும் நான் இப்படி பார்த்ததே இல்ல. அது எப்படி சொல்றது? லேசான தயக்கம், தவிப்பு, பதட்டம், கூடுதலா அவன் அழகு, இதெல்லாம் சேர்ந்து உன் முகத்துல சில நொடிகளுக்குனாலும் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? உனக்கு நல்ல எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ். இந்த கவிதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கண்கள் கவி பாடும்னு. ஆனா கொஞ்சம் முன்னாடி உன்னோட முகமே அப்படிதான் தோணுச்சு என அவன் மேலே பேச பேச அருந்ததியின் அகமும் முகமும் இலகி அவளையும் மீறி மெல்லிய வெட்கம் படர்ந்தது. விவரம் தெரிந்ததிலிருந்து இன்று வரை எத்தனையோ ஆண்களை கண்டு பயந்திருக்கிறார். ஆசிரம நிர்வாகி, பள்ளி, கல்லூரி பேராசிரியர்கள் போன்றோரிடம் ஒருவித மரியாதையை உணர்ந்திருக்கிறார். அதேபோல் ரிச்சர்டிடம் பெரும் அன்பையும் பாதுகாப்பையும் அனுபவித்திருக்கிறார். ஆனால் இன்று தன் எதிரே நிற்பவனிடம் இருந்து அவளுக்கு கிடைத்த அனுபவம்
அவளை ஒருவித பரவசத்தில் தள்ளிவிட்டு இதயத்தை சிலிர்க்க செய்தது. தனக்குள் சுரக்கின்ற ஹார்மோன்களின் நிலையினை உணர்ந்து கொள்ள இயலாது, அவன் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது தலைகுனிந்து நின்றவளை அவனின் உற்சாக வார்த்தைகள் மேலும் தடுமாற வைத்தது. வாவ், இதென்ன அடுத்த எக்ஸ்பிரஷனா? வெட்கம் என்று குதூகலித்தவனை சமாளிக்கும் வழி தெரியாது அவள் திணற அங்கே சிந்துஜா வந்தாள். கருணை தேடி வந்தவள் அவனை அழைக்க வாயெடுத்துவிட்டு அவன் நின்றிருந்த இடத்தையும் உடன் நின்றிருந்தவளையும் கண்டு பட்டென்று வாயை இறுக மூடி அவர்களை யோசனையோடு அளவிட்டார். இவன் அவளிடம் எதையோ ரசனையுடன் கூறிக்கொண்டிருக்க அவள் இவன் முகம் காண வெட்கம் கொண்டு தலைகவிழ்த்து கேட்டுக் கொண்டிருப்பது போல் இவனுக்கு தோன்றியது. என்னடா நடக்குதுங்க? இவனுக்கு என்ன வேலை சொல்லி அனுப்புனா? இவன் இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கா? யார் அந்த பொண்ணு? இதுவரை இவன் என்கிட்ட சொல்லி இருக்கிற அறிமுகப்படுத்தி இருக்கிற பொண்ணுங்கள யாரும் இந்த மாதிரி வெக்கப்படுற ரகம் இல்லையே. அதுவும் இவன் பேச்சுக்கெல்லாம் வெக்கப்படுறானா நிச்சயமா ஏதோ வினோத பிறவியாதான் இருக்கணும் என தனக்குள் மகனை எண்ணி நக்கலாக நகைத்தவள் சட்டென்று நினைவு வந்தவளாக விரைந்து அவனிடம் சென்றாள். கரோன், ஆ என்று திரும்பியவன் கோலாக ஹாய்மா என்றான் அவளிடம். அடிங்க என்று சிந்து அவனிடம் இதழை கடித்து விழிகளை உருட்ட, மகனோ வேகமாக அருந்ததியை கண்ணசைவில் சுட்டி காட்டி பிளீஸ் என உதட்டசைவில் கெஞ்சினான். லேசாக இதழ்களை சுழித்து அவனை அலட்சியப்படுத்தியவள் அருந்ததியிடம் திரும்பி சிநேகமாக புன்னகைத்து ஹாய் என்றாள். கண் சுவிட்டும் நேரத்திற்குள் தாய்க்கும் மகனுக்கும் இடையே நடந்த நாடகத்தை தயங்கி தயங்கி பார்க்கும் நம் அருந்ததி கவனிக்க தவறிவிட சிந்துவின் குரலுக்கு அவளிடம் வேகமாக திரும்பினாள். ஹாய் என்றாள் சின்ன தடுமாற்றத்துடன். பட்டென்று இடை புகுந்த கருண், இவங்க என்னோட அம்மா சிந்து. அம்மா, இவ அச்சோ, உன் பேரை மறந்துட்டனே, உன் அண்ணா ஏதோ சொன்னாரே என் அவசர கதியில் யோசித்துவிட்டு, ஆமா உன் பேர் என்ன என்று அவளிடமே விவரம் கேட்டார். அடப்பாவி, பேரே தெரியாமதான் இவ்வளவு நேரமா கடலை போட்டுட்டு இருந்தியாடா நீ என்று சிந்துவின் மைண்ட் வாய்ஸ் அலறியது. அருந்ததி என மெல்லிய குரலில் முணுமுணுத்த அவனிடம் ஆர்வமாக திரும்பியவன் நைஸ் நேம் என்று அழகாக அசடு வழிந்தான். அத்தருணத்தில் தன் மகனை குறும்பாக சீண்டி பார்க்க எண்ணிய சிந்து, ஏன் கருண், அப்பா உன்கிட்ட ஏதோ வேலை சொல்லி அனுப்பினாரே, அதை முடிச்சிட்டியா என்ற அப்பாவியாக கேள்வி எழுப்பினாள். என்ற மென்று விழுங்கியவன், நான் அதுக்குதாமா வந்தேன் என்று இழுத்தவனை இடையிட்டவள், ஆ அதுக்குள்ள பூனை குறுக்க வந்துடுச்சா ராஜா என எள்ளலாக கேட்டாள். அது இல்லமா என தடுமாறிவிட்டு, இவ குறுக்க வந்துட்டா என்ற அருந்ததியிடம் அவசரமாக கை நீட்டினான். அவர்களின் கேலி கலந்த இயல்பான உரையாடலை தன்னை மறந்து சின்ன வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தவள் அவன் தன்னை குற்றம் சாட்டவும் திடுக்கிட்டு விழித்தாள். இல்ல நான் என்றவள் தடுமாற, சரி நான் தான் குறுக்க வந்து பேசினேன் என அவளின் உதவிக்கு வந்தவன், அம்மா இவ யார் தெரியுமா என்று வேகமாக சிந்துவிடம் கேள்வி எழுப்பினான். நீ இன்னும் என்கிட்ட அதை சொல்லலையா தங்கம் என்று உதட்டை பிதுக்கினாள் சிந்து. பெற்றவளை மெலிதாக முறைத்தவன் அருந்ததி பார்ப்பதற்குள் பாவனையை சடதியில் மாற்றி, நீங்க என்ன சொல்ல விட்டாதானே, அன்னைக்கு ரிசப்ஷன்ல ஒரு பொண்ண பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னனே, அவதான் இவ என பெருமையாக அறிமுகப்படுத்தினான். அதுவரை இருந்த இலகுத்தன்மை மறைந்து சிந்துவின் விழிகளில் லேசான வேதனை படர அருந்ததியை கவலையோடு நோக்கினாள். ஐயோ, மயக்க மருந்து கொடுத்து இவ்வளவு ஒருத்தர் கடத்த பார்த்திருக்கான்னா எந்த எண்ணத்துல அதை செய்ய துணிஞ்சிருப்பான். அப்ப கருண் மட்டும் அங்க போகலன்னா இந்த அப்பாவி பொண்ணோட நிலைமை. ஏனோ அந்நினைவே அத்தனை வயதிலும் அவள் இதயத்தை படபடக்க செய்தது. மாறாக அருந்ததியின் நிலையோ கருணின் துளியும் அலட்டல் இல்லாத துரு பேச்சால் குளிர் நிலவில் காய்வது போல மனம் நெகிழ்த்து போயிருந்தது. நினைச்ச மகனை காணலன்னு அம்மா அனுப்புனா அவளும் அவனோட சேர்ந்து ஒண்ணு வம்பு வளப்பா இல்லனா பராக் பாத்துட்டு இருப்பான்னு அந்த எண்ணத்தை பொய்யாக்காம 2 பேரும் சரியா நிரூபிக்கிறீங்க என லேசாக கடிந்தபடி தங்கள் எதிரே கம்பீரமாக நடந்து வரும் மனிதரை அருந்ததி வியப்புடன் திரும்பி பார்த்தாள். ஐயோ டே எரும,
எப்ப பாரு உன்னோட சேர்த்து உங்க அப்பா பேசுறது போலவே என்ன மாட்டி விடு. நிக்காத, ஓடு, அவர் சொன்னதை செய் என கருணிடம் பல்லடக்கில் முனகியபடி தன் கணவனை பார்த்து அசட்டு சிரிப்பு ஒன்றை உதிர்த்தாள் சிந்துஜா. கருணும் தந்தையை பார்த்து ஈ என்று வழித்துவிட்டு ஆசிரம நிர்வாகியின் அறையை நோக்கி வேகமாக ஓடிப்போனான். மனைவியின் நிலையை உள்ளுக்குள் வெகுவாக ரசித்த சித்தார்த் அதை வெளிக்காட்டாமல் கண்கள் இடுக்க அழுத்தமாக அவளை பார்த்தான். அருகில் வந்துவிட்டவனிடம் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டி விழிகளை சுழற்றிய சிந்துவிற்கு அப்பொழுதுதான் அருகில் நின்றிருந்தவளின் நினைவு வந்தது. ச்சே, இன்னும் இவர் முகத்தை பார்த்தா மத்ததெல்லாம் பெண்ணுக்கு போயிடுதே என்று தனக்குள் போலியாக அழுத்து கொண்டவள் அருந்ததியை கணவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். இவ அருந்ததி, அன்னைக்கு ரிசப்ஷன்ல கருண் மீட் பண்ண பொண்ணு. நிர்வாகியை கூப்பிட வந்தவன் இவள வழியில பாக்கவும் பேசிக்கிட்டே அப்படியே நின்னுட்டான். அவனை அழைக்க நான் வந்தனா மீறிய நான் சொல்றேன். மக அறிமுகப்படுத்தவும் நீயும் மத்தத மறந்து பேசிக்கிட்டே நின்னுட்ட, அப்படிதானே என்று மனைவியை கேலியாக சீண்டியவன் அருந்ததியிடம் திரும்பி, ஹலோமா, ஐம் சித்தார்த், கருணுடைய அப்பா என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஹலோ அங்கிள் என்று தயங்கியவளை கண்டு மென்மையாக முறுவளித்தவன், என்ன அம்மா கிட்டையும் பையன்கிட்டையும் பயங்கரமா மாட்டிக்கிட்டு முழிக்கும் பொழுது நான் வந்து காப்பாத்திட்டேனா என கிண்டலாக கேட்டார். சிந்து தன்னவனை செல்லமாக முறைக்க அருந்ததி பதறி அடித்து, ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல அங்கிள் என்று விரைந்து மறுத்தாள். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் என அவளை சமாதானப்படுத்தியவன் தன் மனைவியிடம் கண் சுமிட்டினான். அவனை காதலுடன் நோக்கிவிட்டு, சரி நாம போலாம், கருண் அவரை கூட்டிட்டு வந்துருவா, நீ வாமா என்று இயல்பாக அருந்ததியை அழைத்தாள் சிந்து. இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை என்று இழுத்தாள் அவள். என்ன வேலை? ஆமா சாப்பிட்டியா? உன்னை அதுக்குதான் கூப்பிடுறேன். இன்னைக்கு எங்களோட திருமண நாள், அதனால பசங்க மதிய உணவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் நிர்வாகியும் நாமளும் தான் சாப்பிடல. அவரை கூட்டிட்டு வர சொல்லிதான் கருணை அனுப்பினாராக்கள் என்று சிந்து விளக்கவும், ஓ என தெரிந்தவள் சட்டென்று சுதாரித்து இருவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாள். தேங்க்யூ, பட் நீ வந்து எங்களோட சாப்பிட்டனா இன்னமும் சந்தோஷப்படுவோமா என்று சித்தார்த் புன்னகைக்க தன் தயக்கத்தை உடைத்து, கண்டிப்பாக்கள் போலாம் என அவர்களுடன் ஆவலுடன் நடக்க ஆரம்பித்தாள் அருந்ததி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.